Yes, you can start. வெரி குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் முதல்ல நான் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறேன். நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சிட்டீங்க. இப்போ நம்ம செகண்ட் லெவல்ல போக போறோம். ஃபர்ஸ்ட் லெவல்ல இனிஷியலா என்ன பார்த்தோம்? நம்ம எல்லாமே சிங்கிள் சவுண்ட்ஸ் பார்த்தோம். அதாவது இந்த மாதிரி ஆ, ப, க, ட, அ, ஃப, க, ஹ, இ, ஜ, க, இ. இதெல்லாம் ஏன் இப்படி எழுதுறேன்? இப்படி எழுதினாதான் அதோட சவுண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா ஏபிசிடின்னு தான் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி எழுதுனா என்ன பண்றோம்? அதோட சவுண்ட் பத்தி நம்ம பேசுறோம். ம், ம், ஆ, ப. இப்ப இந்த சவுண்ட் உங்களுக்கு நான் சொல்லி தரல. ஓகேங்களா? ழ, ஸ், ட, அ. இது வரைக்கும் தான் சொல்லி கொடுத்துருக்கு. இந்த சவுண்ட்ஸும் பாக்கி இருக்கு உங்களுக்கு. கரெக்ட். ஸோ மற்ற சவுண்ட்ஸ் எல்லாம் நான் மார்க் பண்ணது எல்லாமே நம்ம சவுண்ட்ஸ் நம்ம பண்ணியாச்சு. நான் இப்போ கண்டினியூஸா படிச்சு காமிக்கிறேன். நம்ம ஏபிசிடிஇஎஃப்ஜி அந்த பாட்டு படிக்கிறதுக்கு பதிலாக இப்போ வந்து சவுண்ட்ஸ் பாட்டு படிக்க போறோம் பாருங்க. அப க ட அ ஃப க ஹ இ ஜ க லிம் ஆப குவள் ஸ்ட அ. ஸோ இது வந்து கியூ. கியூ வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கியூ வந்து யூவோட தான் வரும் காம்பினேஷன்ல. நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேர்டுலயுமே கியூ வந்து தனியாவே வராது. கியூ வந்து யூவோட தான் வரும். அதனால தான் இங்க கியூ யூன்னு எழுதியிருக்கேன். ஸோ அதோட சவுண்ட் வந்து குவ. நம்ம வந்து சீக்கிரமா அதை பத்தியும் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரெண்டு. இன்னைக்கு பார்க்க போறது வந்து நம்ம டயக்ராஃப். வாட் ஆர் வி கோயிங் டு see? டயக்ராஃப். அதாவது ரெண்டு, இப்போ இந்த எஸ்ஸும் இந்த ஹெச்சும் சேர்ந்து இணைந்து வந்தால், எஸ்ஸும் ஹெச்சும் சேர்ந்து வந்தா இது அத ஒரே சவுண்டா தான் படிக்கணும். என்னது அது? ரெண்டு லெட்டர், டூ லெட்டர்ஸ் இருக்கு இங்க. ஆனா அந்த டூ லெட்டர்ஸ் வில் மேக் ஒன் சவுண்ட். என்ன பண்ணோம்? ஒரு டூ லெட்டர்ஸ் வில் மேக் ஒன் சவுண்ட். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதோட சவுண்ட் வந்து எஸ்ஹெச் வந்து ஷ். சத்தம் போடாதீங்க கிளாஸ்ல. ஷ். அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவோம் நம்ம? ஃபிங்கர் ஆன் யோர் லிப்ஸ் அப்படின்னு சொல்லு. அதுதான் இதோட ஆக்ஷன் கூட. ஓகே. ஸோ இதோட என்னது? ஷ். ஷன்னு சொல்லக்கூடாது. ஷ்ன்னு சொல்லணும். ஆல்ரைட். ஸோ ஷ்ன்னு சொல்லணும். ஸோ நம்ம இதோட இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, நான் காமிக்கிறேன். எழுதி காமிக்கிறேன். இப்ப இந்த வார்த்தை இருக்கு. இப்ப நம்ம இது வந்து தனித்தனி சவுண்டா படிச்சோம் வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம் தனியா எழுதி காமிக்கிறேன். இப்படி தனித்தனியா படிச்சோம்னா ஷ், ஸ், ஹ, இப்ப சஹ இப்ப படிக்க வருதா? தப்பா வருது படிக்க. ச, இதோட சவுண்ட் என்னது? சிங்கிளா வரும்போது அதோட சவுண்ட் என்னது? ஸ். இதோட சவுண்ட் என்னது? ஹ, ஹ. இதோட சவுண்ட் என்னது? இப்ப சஹ இப்ப தப்பா வருது படிக்க. சோ இப்ப இப்படி படிச்சு பாருங்க பார்க்கலாம். இது ஒரே சவுண்டா படிக்கணும். இது ஒரு சவுண்டா படிக்கணும். இப்ப படிச்சு பாருங்க. இது என்ன சவுண்டா சொன்னேன்? ஷ், ஷ், இ, ஷிப், ஷிப். ஸோ எஸ்ஓ ஹெச்சோட காம்பினேஷன் கூட வந்தாலே நீங்க அதை கூட்டி தான் படிக்கணும். இந்த மாதிரி தனித்தனியா படிச்சீங்கன்னா தப்பா கூட்டலா வரும். பிளெண்டிங் தப்பா வரும். புரிஞ்சுதுங்களா? ஸோ டயக்ராஃப்னா என்ன யாராவது கேட்டாங்க, இல்ல டயக்ராஃப் என்ன நான் சொன்னாலே டயக்ராஃப்ல எத்தனை ரெண்டு சொற்கள் இருக்கு. பட் ஆனா ஒரு சவுண்ட் வருது. கிளியர்? ஆல்ரைட். கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க. இப்போ நான் அந்த இன்னைக்கு எஸ்ஹெச் உள்ள வேர்ட்ஸ் நிறைய நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரைட். ஸோ எஸ்ஹெச் உள்ள வேர்ட்ஸை பார்க்கலாமா? எஸ்ஹெச்னா என்ன சவுண்டு? ஷ்ன்னு சவுண்ட். ஸோ இப்போ பாருங்க, அடுத்த சவுண்ட் எழுதுறேன். இது பாருங்க என்னது? இப்ப நீங்க ரெண்டு சவுண்டா இருக்குன்னா அதுக்கு ஒரு வி மாதிரி போட்டு ஒரு புள்ளி போட்டுக்கோங்க. அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது டயக்ராஃப். ஷாப். ஷாப் எப்படி படிக்கணும்? அதை ஷ்ன்னு படிக்கணும். இது பாருங்க. இது என்னன்னு படிங்க. ஷிஃப்ட். ஷிஃப்ட். என்னன்னு படிக்கிறோம்? ஷிஃப்ட். ஷிஃப்ட். அடுத்தது நீங்க படிங்க பார்க்கலாம். படிங்க. இது என்னது? இது என்ன? இதுல மொத்தம் நாலு ஃபோர் லெட்டர்ஸ் இருக்குங்க. ஃபோர் லெட்டர்ஸ்னா என்ன? ஒன்னு ரெண்டு மூணு நாலு லெட்டர் இருக்கு. ஆனா மூணு சவுண்ட் தான் இருக்கு.
ஓகேங்களா? 3 சவுண்ட் இருக்கு. ஸோ படிச்சிட்டிங்களா? எல்லாரும் படிக்க வருதா எல்லாருக்குமே? பிளெண்டிங்ல ஏதாவது கஷ்டமா இருக்குன்னா சாட் பாக்ஸ் சொல்லுங்க. ஸோ எப்படி படிப்பீங்க? ஷ், ஆ, ஷார்ட், ஷார்ட். ஓகே, இப்போ இதை படிச்சு பாருங்க. படிச்சிங்களா? ஷ், எ, இல், ஃப, ஷெல்ஃப், ஷெல்ஃப், எ, எ, இல், ஃப, ஷெல்ஃப். ஓகே, அடுத்தது எழுதுறேன் பாருங்க. இவ்வளோ பெரிய வார்த்தை உங்களால கண்டிப்பா கூட்டி படிக்க முடியும். படிங்க பார்க்கலாம். கூட்டி படிச்சீங்களா? ஷ், எ, இல், ஷெல். முதல்ல இந்த நான் இதை படிச்சிருங்க. ஷெல், டர், ஷெல்டர். டி ஆர் வந்தா டர், பி ஆர் வந்தா பர், எஃப் ஆர் வந்தா ஃபர். இந்த மாதிரி ஃபாஸ்டா படிக்க கத்துக்கோங்க. இல்ல இஆர் வந்தாலும் அர், இடி வந்தாலும் எட், அப்படி ஃபாஸ்டா படிச்சீங்கன்னா டக் டக்குன்னு படிக்கலாம் அப்போ. ஓகேங்களா? பிளெண்டிங் ஃபாஸ்டா ஆகும். டிஆர் வந்தா டர், டர், டர். ஆக்சுவலி டர்ன்னு சொல்லாம டர், டர். ஷெல்டர், ஷ், எ, இல், ஷெல், ஏர், ஷெல்டர். புரியுதா? அப்படிதான் குட்டி நம்ம படிக்கணும். இது பாருங்க, இந்த கூட்டி படிங்க. ஷ்ரக், ஷ்ரக். ஷ்ரக்னா நம்ம குனிஞ்சு உட்காரும் போது ஷோல்டர்ஸ இப்படி, இதுதான் மனுஷனா இப்படிதான் ஸ்ட்ரெயிட்டா உட்காருவாங்க வச்சுக்கோங்களேன். கூணு போட்டு உட்காரும் போது எப்படி, இப்படி கூணு போட்டு உட்காருவாங்க இப்படி. அந்த மாதிரி கூணு போடுறதுதான். டோன்ட் ஷ்ரக் யுவர் ஷோல்டர்ஸ், சிட் எரெக்ட். நிமிர்ந்து உட்காரு. இந்த மாதிரி குறுகியா உட்காராத. ஸோ டோன்ட் ஷ்ரக் யுவர் ஷோல்டர்ஸ். அதுக்கும் ஷ்ரக் சொல்லலாம். இல்லாட்டி ஒரு சின்ன ஓவர் கோட் மாதிரி, அதுக்கும் பேர் ஷ்ரக். ஷ்ரக், ரக்கு, ஷ்ரக். நம்ம ஆல்ரெடி இதை படிச்சிருக்கோம். ரக்குன்றது, ரக்குக்கு பக்கத்துல இந்த எஸ்ஹெச் டயக்ராஃப் போட்டா ஷ்ரக்னு மாறிடும். கரெக்டா? அடுத்தது போட்டுமா? ஷட் த டோர். ஷட், ஷ், அட், ஷட், ஷ், அட், அ, அ, அம்பர்லா. ஷ, அட், ஷட். ஓகே, இன்னொரு வார்த்தை எழுதுறேன் பாருங்க. இது படிங்க. படிக்க முடியுதா எல்லாரோலையும்? எல்லோரும் கூட்டி படிக்க முடியுதா? ஸோ இது எப்படி படிச்சோம்? ஷ், ஷ், ஷ்ரு, ஷ்ரு, எட், ஷ்ரெட், ஷ்ரெட். நான் சொன்னேன் இல்லையா? இப்பதான் இஆர் இடி வேர்ட்ஸ் வந்தாலே எட். இப்போ இது நம்மளுக்கு படிக்க தெரியும். இடி வந்தாலே எட். எட், ஷ்ரெட், ஷ்ரெட். சீஸ் எல்லாம் ஷ்ரெட் பண்ணணும். கேபேஜ் ஷ்ரெட் பண்ணுங்க. கேரட்டை ஷ்ரெட்னா திருவுறது, திருவி போடணும், ஷ்ரெட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நிறைய வேர்ட்ஸ் இந்த மாதிரி எஸ்ஹெச்ல வந்து ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் பண்ணோம். எழுதுறீங்களா? நான் அடுத்தது போலாமா? சரி, இப்போ நம்ம எண்டிங் வேர்ட்ஸ் பார்ப்போமா? எஸ்ஹெச்ல முடியிற வேர்ட்ஸ் பார்க்கலாமா? எஸ்ஹெச்ல முடியிற வேர்ட்ஸ் பாருங்க. ஆஷ். ஸோ உங்களுக்கு யாராவது டிக்டேஷன் வேர்டு கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஆஷ், சத்தம் வந்தாலே எஸ்ஹெச் தான் எழுதணும். இப்போ எழுதுங்க பார்க்கலாம். அடுத்தது நான் டிக்டேஷன் வேர்ட்ஸ் தரேன், நீங்க எழுதுங்க பார்க்கலாம். கேஷ், க, ஆஷ். 3 சத்தம் கேக்குது. க, ஆஷ். 3 சத்தம் கேக்குதா? க கேக்குதா? எந்த க எழுதுவீங்க? சி தான் எழுதுவீங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சி டேக்ஸ் AONU, கே டேக்ஸ் த அதர் டூ. இந்த ரூல் படிச்சோம் இல்லையா? சி வந்து AONU ஓட வரும், கே வந்து INE ஓட வரும்னு படிச்சோம் இல்லையா நம்ம? ஸோ இப்போ ஆ சத்தம் கேக்குது. அதனால நான் க, ஆஷ் இப்படிதான் எழுதுவேன். க, ஆஷ், கேஷ். ஓகேங்களா? புரியுதா? ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு சத்தம் கேக்குதோ அது எல்லாமே எஸ்ஹெச்னு படிக்கணும். கேஷ். பாருங்க, இது என்னன்னு படிங்க.
ஆஷ் பொட்டேட்டோவை மேஷ் பண்ணுங்க, மசிச்சு மசிச்சு கொடு. பொட்டேட்டோ ஆலு பரோட்டா பண்ணணும் எனக்கு. பொட்டேட்டோவை நல்லா மசிச்சு கொடுங்க. மேஷ். இது படிங்க. ஸோ இது எல்லாமே இப்ப பாருங்க, ஆஷ் நம்மளுக்கு படிக்க தெரியும்னா இந்த ஆஷ், ஆஷ்க்கு பக்கத்துல ட போட்டா டேஷ், ஆஷ் பக்கத்துல க போட்டா கேஷ், ஆஷ் பக்கத்துல போட்டா மேஷ். ஓகேங்களா? நீங்க கவனிச்சீங்கன்னா இது எப்போ மேவா மாறுது, ஆவோட சேரும் போது தான் மேவா மாறுது, இல்லாட்டி தான். ஆ மேஷ். க ஆஷ் கேஷ். ட ஆஷ் டேஷ். இப்போ இந்த ஆஷ்க்கு பக்கத்துல ரு ஆர் போடுங்க. என்னவா படிக்க வருது சொல்லுங்க பார்க்கலாம். ஆஷ். ரேஷ். ரொம்ப ரேஷா டிரைவ் பண்றாரு. ரேஷ். இப்ப இங்க ஒரு கான்சனன்ட் பிளெண்ட் பார்க்கலாமா? ஸ்ம. இது என்னது? கான்சனன்ட் பிளெண்ட். இதுக்கு பேர் என்னது? கான்சோனன்ட் பிளெண்ட். ஏன் இத கான்சனன்ட் பிளெண்ட் சொல்றேன் நானு? ஏன்னா ரெண்டு கான்சனன்ட் பக்கத்து பக்கத்துல வரும்போது அத வந்து கரெக்டா பிளெண்ட் பண்ணணும். இத வந்து ச மேன் போட்டீங்கன்னா சமேஷ் அப்படி படிக்க வரும். அதை எப்படி படிக்கணும்? ஸ்ம. ஸ் ஆர் சோ எம்மோ சேர்ந்தா சோ சேர்ந்தா ஸ்ம. ஸ்ம. ஸ்ம ஆஷ். ஸ்மாஷ். ஸோ இது எப்படி படிப்பீங்க? இது வந்து டயக்ராஃப். ஸோ டயக்ராஃப் இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி வி போட்டு போட்டுக்கோங்க. இனிஷியலா படிக்கிறதுக்காக, இது உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி போடுறோம். பட் அதுக்கப்புறம் போக போக நான் வந்து இந்த மாதிரி டயக்ராஃப் அந்த வேர்ட்ல இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்களா கண்டுபிடிக்கணும். எஸ்ஹெச் வந்திருக்குன்னா அதை டயக்ராஃபா படிக்கணும், ஒரே சவுண்டா படிக்கணும், அப்படி நீங்க தான் கண்டுபிடிச்சு படிக்கணும். ஓகேங்களா? சரி, ஸ்மாஷ் எழுதிட்டுமா? வேற எழுதலாமா? இது என்னன்னு படிங்க. இது என்னன்னு படிங்க. நீங்க தான் படிக்கணும். இப்போ உங்களுக்கு எல்லாமே படிக்க தெரியும் இப்போ. படிங்க. படிக்க முடியலன்னா சொல்லுங்க சாட் பாக்ஸ்ல, நான் படிச்சு காமிக்கிறேன். நான் ஒரு வாட்டி படிச்சு காமிக்கட்டுமா எப்படி படிக்கிறதுன்னு? ப ஏ ஷ் ஃபிஷ். ட ஏ ஷ் ட இஷ் டிஷ். ர் ஆ ரா ரேட் இஷ் ராடிஷ். ராடிஷ்னா என்ன? முள்ளங்கி. ரேடிஷ். இப்போ இந்த இதுல நம்மளுக்கு டிஷ் ஆல்ரெடி படிக்க தெரியும், இங்க பார்த்துட்டோம். ரா. டிஷ்ஷுக்கு முன்னாடி என்ன போட்டோம்? ரா. ராடிஷ். ஸோ ராடிஷ். ராடிஷ்னா என்ன? முள்ளங்கி. ஓகேங்களா? இப்போ இதை படிங்க. படிக்க வருதா எல்லாருக்கும்? ஸோ இது எப்படி படிக்கும்? ஃப ஏ ஃபி ந ஏ ஃபினிஷ். 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 படிக்க வருதா? ஃபினிஷ். ப இல் ப்ள. ப்ள ஆ ஷ் ப்ளஷ். ப்ளஷ்னா இயற்கையாவே சிரிச்சா நம்ம கண்ணும் செவிந்துரும் சில டைம். சில பேரோட கண்ணும் வந்து செவிந்துரும். சீக்ஸ். சீக்ஸ் வந்து செவிந்துரும். அதை வந்து ஓ ஷீஸ் பிளஷிங். ரொம்ப வெக்கத்தோட சிரிச்சா கண்ணம் செவுக்கிறத பேரு பிளஷ். இல்லாட்டி மேக்கப்ல நம்ம கன்னத்தை செவுக்க வைக்கிறதுக்காக மேக்கப் பண்ணுவாங்க இல்லையா, ரூஜ் போடுவாங்க, அத கூட பிளஷ்ன்னு சொல்லுவாங்க. பிளஷ்ஷுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. அடுத்ததாக பிரஷ். ப அஷ். பிரஷ். நம்ம டெய்லி பிரஷ் பண்றோம்ல டீத்த. பிரஷ். ப பிர அஷ் பிரஷ். ஓகே. இங்க பாருங்க, இப்போ அந்த பவை எடுத்துட்டு அதுக்கு பதிலா க போடுறேன். ஓகேங்களா? இது வந்து ரஷ். ரஷ். க்ரஷ். பிரஷ். எழுதி முடிச்சாச்சா? நான் இங்கே அழிச்சு எழுதுறேன்.
ரைட். நவ் we are going to see. இப்ப நீங்க பாருங்க, இது என்ன வேர்டு? அஷ். அஹ் அஹ் அம்பர்லா அஷ். இப்ப இங்க வந்து க்கு பதிலா நான் போடுறேன் பாருங்க. அப்ப என்னவா மாறிடுது? ஆ, வாய் எந்த எப்படி போச்சு மேல? ஆஷ். ஃபிளாஷ். இப்போ இதுக்கு பதிலா நான் இங்க பாருங்க. சோ இங்க கவனிச்சீங்கன்னா வெறும் ஒரு ஒரு வவல் தான் மாறுது பாருங்க இங்க எல்லா இடத்துலயும். ஓகேங்களா? மத்தபடி எல்லா வேர்ட்ஸும் சேமா தான் இருக்கு. புரியுதுங்களா? மத்தபடி எல்லா வேர்ட்ஸும் சேமா தான் இருக்கு. ஓகே. சோ இங்க இது என்னவா மாறிடுது? இங்க பாருங்க. இல்ல எ ஷ் எ எ எஷ். ஃப்ளஷ். ஃபிளாஷ். ஃப்ளஷ். சோ ஒரு வாவல் மாறதுனால எப்படி அந்த உச்சாரணம் மாறுது பாருங்க. இது ஃப்ளஷ். அஷ். அஷ். ஆஷ். எஷ். பாருங்க. அஷ். ஆஷ். எஷ். இதுக்கு முன்னாடி எஃப்எல்ல வந்து கூட்டி சேர்த்து படிக்க தெரியணும். ஃப்ள ஃப்ளஷ். 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 புரியுதா வித்தியாசம்? சோ அந்த எஃப்எல்ன்றது கான்சனன்ட் பிளெண்டு. கான்சனன்ட் பிளெண்ட்னா என்னன்னு சொன்னேன்? ரெண்டு கான்சனன்ட் பக்கத்துல வந்தா அதுக்கு பேரு கான்சனன்ட் பிளெண்ட். ஆல்ரைட். அடுத்ததுக்கு போலாமா? ஃப்ளஷ் பார்த்துட்டீங்களா? இன்னொன்னு கூட எழுதலாம் பாருங்க இங்க. இங்க எல்ல எடுத்துட்டு ஆர் போட்டா என்னவா வரும்? இத கூட்டி படிங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இன்னும் கூட்டி படிக்க வரல? சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் கூட்டி படிக்க வரும்னு நான் நம்புறேன். இப்போ சவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப சவுண்ட்ஸை கூட்டி படிக்கிறது தான் உங்களுக்கு வந்து சேலஞ்சே. அசோ கரெக்டா கூட்டி படிக்க வரல. கூட்டி படிக்க வரலன்னா, பிளெண்டிங் வரலன்னா பீன் டைப் பண்ணுங்க. சாட் பாக்ஸ்ல பீன் டைப் பண்ணுங்க. இன்னும் பிளெண்டிங் வர்றது கஷ்டமா இருக்குன்னா. ஃப்ரெஷ். ஃப்ரெஷ். ஃபர்ஸ்ட் இதை கூட்டுங்க. மொத்தமா சவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே விட்டீங்கன்னா பிளெண்டிங் வராது. என்ன பண்ணணும்? ஃப்ரெஷ். தானாவே கூட்டுது பாருங்க. நான் கூட்டவே இல்லை. ஃப்ரெஷ். ஃப்ரெஷ். அவ்வளவுதான். நீங்க இந்த மாதிரி சவுண்ட் அப்படி சொல்லி சவுண்ட்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா கூட்டி படிக்க வராது. நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா பிளெண்ட் பண்ணோம். அதுக்கு பேர் ஸ்கூப்பிங். இதையும் இதையும் முதல்ல ஸ்கூப் பண்ணோம். ஸ்கூப்னா என்னது? கூட்டணும். அப்புறமா இதையும் இதையும் கூட்டணும். அதுக்கப்புறம் இதையும் இதையும் கூட்டணும். ஸோ அந்த மாதிரி கூட்டினாதான், ஸ்கூப் பண்ணாதான் வந்து பிளெண்டிங் வந்து சாத்தியம். ஆல்ரைட். ஸோ நம்ம நிறைய வேர்ட்ஸ் இன்னைக்கு இதுல பார்த்தோம். இப்போ நான் பெரிய ரெண்டு மூணு வேர்ட்ஸ் இன்னும் பார்க்கலாம். இங்க பாருங்க. இது என்னன்னு படிங்க. படிச்சிட்டீங்களா? என்னவா படிச்சீங்க? டேன்னு படிச்சீங்கன்னா டராஷ்னு படிக்க வரும். அது வந்து வெறும்னே ஆஷ். ட்ராஷ். என்னவா படிக்கணும்? ட்ராஷ். நீங்க கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல படிச்சிருப்பீங்க. உங்க ஃபைல்ஸ் எல்லாம் ட்ராஷ்ல, குப்பையில போடணும்னா ட்ராஷ்ல போடணும். ரீசைக்கிள் பின், ட்ராஷ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? இல்ல நீங்க வந்து வீட்ல குப்பை ஆயிடுச்சுன்னா புட்டுட்டு இந்த குப்பையை கூடையில ட்ராஷ்ல போடுங்க. ட்ராஷ். புட்டுட்டு இந்த ட்ராஷ். ரப். அப். இது ரெண்டுமே ஒரே சவுண்டா போடும். ரெண்டு சேர்ந்து வந்த ரப். இஷ். ரபிஷ். 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 ஒரு பெரிய வார்த்தை எழுதுறேன் பாருங்க. நீங்க கூட்டி படிங்க இப்போ. கூட்டி படிங்க. சோ நான் எதுக்கு இந்த டாட்ஸ் வைக்கிறேன்? இங்க ஒரு ஒரு டாட் வச்சா ஒரு ஒரு சவுண்ட் தான் இருக்கு. இந்த மாதிரி பண்ணும் போது இது ரெண்டும் என்ன ஆகுது? ஒரே சவுண்டா பண்ணி அது டயக்ராஃப் இருக்குன்னு அர்த்தம்.
ஓகே. அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரி எழுதுறேன். அப்ப இது எப்படி படிப்போம்? இது ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்னது? ப. பேன்னு படிக்க கூடாது. ப. இல்ல ப்ள. ஏ. ப்ள. ஏ. ப்ள. ஏ. ம். ப்ள. எம். ஏ. ப்ளம. ஏ. ஷ். ப்ளமெ. ஷ். ப்ளமெ. ஷ். ஓகே. பிளெமிஷ். பிளெமிஷ் வந்துச்சா? பிளெமிஷ். அப்படி உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து கூட்டி வடிக்கனா இத முதல்ல மூணு கூட்டிக்கோங்க. ப. ல். அ. ப்ள. ப்ள. பக்கத்துல வச்சுக்கோங்க. ப்ள. ம். இஷ். இப்ப இது நாலும் கூட்டி இது இந்த மூணு சவுண்டு கொடுங்க. மிஷ். ப்ள. மிஷ். பிளெமிஷ். ஸோ பெரிய வேர்டு வரும்போது அதை நீங்க இப்படி டிவைட் பண்ணி படிங்க. இத முதல்ல எப்படி நம்ம 3+4 பண்ண சொன்னாங்கன்னா 3 in the mind, 4 in the finger, after 3 4 5 6 7 அப்படி படிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரிதான் இதையும் முதல்ல இத படிச்சுக்கோங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இத கூட்டுங்க, அப்புறம் மொத்தமா கூட்டுங்க. ஓகேங்களா? ப. ப்ள. இஷ். பிளெமிஷ். பிளெமிஷ்னா என்னது? முகத்துல சிவப்பு கலர்ல ஒரு பருவு மாதிரி வர்றது. சிவப்பு கலர் கருப்பு கலர்னா பிளெமிஷஸ்ன்னு சொல்லுவாங்க. அத பிளெமிஷ். ஓகேங்களா? நீங்க நிறைய பேருக்கு பாப்பீங்க ஃபேஸ் கிளியரா இருக்காது, நிறைய கருப்பு கலர்லயோ ரெட் கலர்ல பழுத்து போய் பிம்பிள்ஸ் இல்ல, அது பிம்பிள்ஸ் தவிர வேற மாதிரி ரெட் கலர்ல வரும். அதுக்கு பேர் பிளெமிஷ். பிளெமிஷ். ஓகேயா? ஸோ இன்னைக்கு நிறைய எஸ்ஹெச் வேர்ட்ஸ் எண்டிங்கும் ஸ்டார்டிங்கும் பார்த்துருக்கோம் நம்ம. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஆல் ரைட். ஸோ நான் போர்டை ரப் பண்றேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்குன்னா, கான்சனன்ட் பிளெண்ட்ஸ். நிறைய பேருக்கு படிக்க வராத காரணமே வந்து இந்த கான்சனன்ட் பிளெண்ட். இதை படிச்சிட்டீங்கன்னா இந்த வவலோட சேர்த்து ஈஸியா படிக்கலாம். இந்த எஸ்எம் படிக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றதுனால இன்னைக்கு நம்ம கான்சனன்ட்ஸ் எப்படி பிளெண்ட் பண்ணி படிக்கலான்றத பார்க்க போறோம். கான்சனன்ட் பிளெண்ட் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா படிக்க வரும். பாருங்க, இப்போ ஈஸியா படிக்கலாமா? இப்ப நம்ம பார்த்த வேர்ட்ஸே தான். ப்ள ப்ளஷ் பார்த்தோம், ப்ரஷ் பார்த்தோம். அதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி படிக்க போறோம். ஸோ தட் அந்த அந்த பிஎல் காம்பினேஷன் பார்த்தாலே உங்களுக்கு கடகடன் படிக்க வரணும். ஆல் ரைட். சரி, படிப்போமா? இப்போ எல் எல்லோட சேர்ந்து பிளெண்டிங் பார்க்க போறோம். எல்லோட பிளெண்டிங் பார்க்க போறோம்னா என்ன அர்த்தம்? பிஎல், சிஎல், எஃப்எல், ஜிஎல், பிஎல், எஸ்எல். இப்ப இந்த மாதிரி ஏன் படிக்கிறோம்? நம்ம இதை பார்த்தோன்னே இதை பேலன்னு படிக்க கூடாது. பேலன்னு படிக்க கூடாது. கிள, ஃப்ள, கிள, ப்ள, ஸ்ல. ஃபாஸ்ட் ரீடிங்காக நம்ம இதை பண்றோம். ஸோ தட் நம்மளுக்கு இதை படிச்சிட்டோம்னா டக்குன்னு அந்த வந்து ஒரு வவலோட சேரும் போது ஈஸியா நம்மளால படிக்க முடியும். இப்ப பாருங்க, இது பாருங்க. இது படிக்க தெரியுதா நம்மளுக்கு? ப்ள ஆக், பிளாக். ப்ள ஆக். பல, பலாக். அப்படி படிக்க கூடாது. என்ன படிக்கணும்? இத பார்த்த உடனே எப்படி படிக்கணும்? ப்ள. பிஎல் காம்பினேஷன் வந்தாலே ப்ள ப்ள. ஓகேங்களா? இப்ப இந்த வார்த்தை பாருங்க. போர்டு தெரியுதா? இது பாருங்க, படிக்க வருதா? இது நம்மளுக்கு தெரியும் கான்சனன்ட் பிளெண்ட். ஓகேங்களா? ப்ள ப்ள அண்ட் பிளாங்க் எட், பிளாங்கெட், பிளாங்க் ஆங்க், ஆங்கட், பிளாங்கெட். இப்ப நம்ம பண்ற பிளெண்டிங் கூட ப, இல், எ, ண்ட. இது ரெண்டும் ஃபாஸ்டா படிக்கணும். ப்ள ப்ள பிளெண்ட், பிளெண்ட். ஸோ இனி நீங்க தான் பிராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஈஸியா படிக்க முடியும்.
ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ப்ள ஆக் பிளாக். எவ்வளவு ஃபாஸ்டா படிச்சேன் பாருங்க. ப்ள ஆக் பிளாக். ப்ள ஆ பிளாக். 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 ஓகேங்களா? இப்ப சீல வேர்ட்ஸ் பார்ப்போம் நம்ம. கிள கிள இப் கிளிப். சோ நீங்க இதை வந்து ஆல்ரெடி இப்ப படிக்க தெரியும். கிள இப் கிளிப். அந்த மாதிரி ஃபாஸ்ட் ரீடிங் பண்ணணும். ஓகேங்களா? இது படிங்க. கிள ஆக் கிளாக். கிளாக். கிள அப் கிளப். படிக்க வருதா? ரைட். எஃப்ல பார்ப்போம் வேர்ட்ஸ். பிள பிள ஆக் பிளாக். பிளாக். பிள ஆப் பிளாப். ஸோ இது எதுக்கு பண்றோம் நம்ம? இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கான்சனண்ட்டை கரெக்டான பிளெண்டிங் பண்ணாதான் ப்ரொனன்சியேஷன் கரெக்டா வரும். அதனாலதான் இப்படி இந்த மாதிரி பார்க்குறோம் பேட்டர்ன்ல. இது எல்லாமே வேர்ட்ஸ், இது எல்லாமே வேர்ட்ஸ், இது எல்லாமே வேர்ட்ஸ். ஓகேங்களா? வாவல்ஸ் ஐடென்டிஃபை ஈஸியா பண்ணிட்டீங்கன்னா ஃப்ள ஆக் ஃப்ள ஆப் ஃப்ளாப். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு படிச்சோம் இல்லையா நம்ம? எஸ்ஹெச் பாருங்க. ஃபிளாஷ். ஃபிளாஷ். ஃபிளாட். ஃபிளாட். அடுத்தது பார்க்கலாமா? கிள 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 கேல கலான்னு படிச்சீங்கன்னா தப்பா வரும். கிள கிள ஆட் கிளாட். கிள ஆஸ் கிளாஸ். அடுத்தது வேற என்ன படிக்கலாம் நம்ம? கிள ஐ திங்க் இல்ல. மற்றது வந்து உங்களுக்கு சைட் வேர்டா வந்துடும். நான் அதை அப்புறமா எழுதி காமிக்கிறேன். ஓகே. சோ இப்போ நம்ம பீல வேர்ட்ஸ் பார்க்கலாம். பிளான்ட். பிளான்ட். plug plug plug. Okay. Right. Plumber. 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 ஆக்சுவலா ப்ரொனன்சியேஷன் அதுக்கு பிளமர் அப்படின்வாங்க. சைலண்ட் வரும். பட் இப்ப நீங்க சவுண்ட்ஸ்னால கத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்லிப். 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 ஸ்லாட். ஸ்லாட். ஸ்லிங். 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 அடுத்ததுக்கு போலாமா? ரைட். ஷall I rub the board? இங்கே எழுதி காமிச்சிடுறேன். இப்ப நம்ம பார்க்க போற பேட்டர்ன் வந்து எஸ் ஓட சேர்ந்தா. எஸ் ஓட என்னெல்லாம் கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு? எஸ் வந்து சி ஓட வரும். எஸ் வந்து கே ஓட வரும். எஸ் வந்து எம் ஓட வரும். எஸ் வந்து என்னோட வரும். பி ஓட வரும். இது பண்ணா ஸ்க. இதுவும் ஸ்க. எஸ் அண்ட் இது வந்து ஸ்க. ஸ்க சக்கன்னு படிக்காம ஸ்க. ஸ்க அப்படின்னு படிக்கணும். ஸ்க. ஸ்க. ஸ்ம. ஸ்ன. ஸ்ப. ஸ்ட. எப்படி படிக்கணும் இத? ஸ்க. 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 இதுவும் ஸ்க. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ம. இது வந்து ஸ்ன. இது வந்து ஸ்ப. இது வந்து ஸ்ட.
ஓகேங்களா? இப்ப பாருங்க, என்ன வந்துச்சு? ஸ்க ஸ்க ரப். ரப் இது ஆல்ரெடி நம்மளுக்கு படிக்க தெரியும், ரப்னு. அப்ப இது வந்து ஆல்ரெடி நம்ம கான்சனன்ட் பிளெண்ட்ல பாக்குறோம். இதோட ஹெட்டிங் வேணா இப்படி எழுதிக்கோங்க, கான்சனன்ட் பிளெண்ட். கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும் இது நம்ம என்ன பண்றோம்ன்றது. ஸ்க்ரப். ஓகே. ஸ்கார். ஸ்கார். ஆர். ஸ்கிப். ரெண்டு ரெண்டு வேர்ட்ஸ் எழுதி காமிக்கிறேன். இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், பட் நம்ம ரெண்டு ரெண்டு வேர்ட்ஸ் பார்ப்போம், ஸோ தட் நம்ம நிறைய பிளெண்ட்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு. ஸ்கல். ஸ்க இப். ஸ்கிப். ஸ்க ஸ்க இப் ஸ்கிப். ஸ்கல். ஓகேங்களா? ஸ்மெல். ஸ்மெல். ஸ்ம. ஓ, இல்ல இன்னொரு வேர்டு எழுதலாம், ஸ்மால் பதிலா ஸ்மாஷ் எழுதுங்க, ஏன்னா இது ஈஸி. ஸ்ம ஆஷ். இப்ப பார்த்தோம் இல்லையா நம்ம? ஸ்ம ஆஷ். ஸ்மாஷ். ஸ்ன ஆப். ஸ்னாப். ஸ்ன இப் ஸ்னிப். ஸ்ப இன் ஸ்பின். ஸ்பின். ஸ்ப இல் ஸ்பில். ஸ்பில்னா என்னது? தண்ணி கொட்டிடுச்சுன்னா ஐ ஸ்பில் த வாட்டர்ஸ். டோன்ட் ஸ்பில் வாட்டர் ஹியர். கொட்டாத தண்ணிய ஸ்பில். ஸ்பில். ஸ்ட எம். ஸ்டெம். ஸ்ட அக். ஸ்டக். ஸ்டக்னா என்ன? மாட்டிக்கிட்டான். ஸ்டக். he got stuck. அக். ஸ்டக். இது எல்லாமே வந்து நீங்க ஃபாஸ்டா படிக்க தெரிஞ்சா இது வந்து எஸ்ஓ சிஓ வந்தா ஸ்க படிக்கணும், இது ஸ்க படிக்கணும், ஸ்ம ஸ்ன ஸ்ப ஸ்ட. இது மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் வீட்ல. அப்போதான் உங்களுக்கு ஈஸியா படிக்க வரும். இல்லாட்டி உங்களுக்கு ஒவ்வொரு ஆட்டியும் பல பன்னு படிச்சீங்கன்னாவே காலி. பேலன்னு படிக்க வரும். பு பு ல் ப்ளு ப்ளு ஆக் பிளாக். இது க்ள. இது ஃப்ள. அந்த மாதிரி படிக்கணும். ஓகேங்களா? அடுத்த காம்பினேஷன்ஸ் போலாமா? ஸோ இது மாதிரி தான் மோஸ்டா கான்சனன்ட்டும் கான்சனன்ட் பக்கத்துல வரும்போது அந்த பிளெண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வவலோட சவுண்ட் கரெக்டா உச்சாரணம் பண்ணாதான் ப்ரொனன்சியேஷன் கரெக்டா வருமோ, அதே மாதிரி உங்களுக்கு கான்சனன்ட் அண்ட் கான்சனன்ட் பக்கத்துல வந்தா அந்த பிளெண்டிங் தப்பா பண்ணக்கூடாது. தப்பா பண்ணா தப்பா தான் படிக்க வரும். ஸோ அடுத்த கிளாஸ் வரும்போது இது எல்லாமே உங்களுக்கு தரோவா தெரிஞ்சிருக்கணும். இது ப்ள, இது க்ள, இது ஃப்ள, இது க்ள, இது ப்ள, இது ஸ்ல, இது ஸ்க, இது ஸ்க, ஸ்ம, ஸ்ன, ஸ்ப, ஸ்ட. ஆல்ரைட். அடுத்ததுக்கு போலாமா? நான் போர்டை ரப் பண்றேன், மேல இருக்கிறத ரப் பண்றேன், ஸோ தட் நீங்க இன்கேஸ் காப்பி பண்றதா இருந்தா கீழே அந்த மற்ற வேர்ட்ஸ் நீங்க காப்பி பண்ணுங்க. ஸோ இனி பிளெண்டிங், கான்சனன்ட் பிளெண்டிங் சொல்லி கொடுத்த பிறகும் உங்களுக்கு பிளெண்டிங் கஷ்டமா இருக்கு அப்படின்னா உங்க கையில தான் ப்ராக்டிஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது வந்து ஆர் காம்பினேஷனோட. இப்ப நம்ம வந்து எஸ் வந்து எத்தனை பேரோட வந்து இப்ப வந்து ஆர் வந்து மத்த கான்சனன்ட்டோட வரும்போது எப்படி வரும்? பிர. கிர. ட்ர. ஃப்ர. வேர்ட்ஸ் பார்க்கலாம், அப்புறம் மத்தது எழுதுறேன். கிர. பிர. ட்ர. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல ஆர் காம்பினேஷன் வேர்ட்ஸ் வரும். ட்ர. கிர. ட்ர. ஃப்ர. கிர. பிர. ட்ர. ஓகே. ஸோ இப்போ நம்ம அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம் இப்போ.
பாருங்க. பிர. நீங்க படிங்க பார்க்கலாம். பிர. இக். பிரிக். இப்ப இன்னைக்கு ஒரு வேர்டு பார்த்தோம் இல்லையா? ப. அஷ். பிரஷ். பிரஷ். அடுத்த வேர்டு பார்க்கலாமா? இது என்னன்னு படிங்க. க. கிர. ஆப். கிராப். க. கிர. ஆக். கிராக். கிர. ஆக். ஸோ நீங்க மொத்தம் நீங்க ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது மூணு சவுண்ட் இங்க. கிர. ஆக். கிராக். டக்குன்னு படிச்சிடலாம். இல்லாட்டி என்ன பண்ணும்? க. ர். ஆ. க். கிராக். அப்படி படிக்கணும். அப்படியும் படிக்கலாம். இப்படி படிச்சீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட் ரீடிங் வரும். அந்த கான்சனன்ட் பிளட் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட் ரீடிங் வரும். யார் வந்தா க்ர படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியா ஆகும். க்ர. ஆஸ். கிராஸ். கிராஸ் த ரோட். கிராஸ். ட்ர. இங்க். ட்ரிங்க். ட்ர. இப். ட்ரிப். ட்ர. ஆப். ட்ராப். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ட்ரம். ட்ரில். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே இதுல வரும். ட்ர. 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 இங்க். ட்ரிங்க். ட்ர. இப். ட்ரிப். ட்ர. ஆப். ட்ராப். ட்ர. இல். ட்ரில். ஃபாஸ்ட் ரீடிங் பண்ண வருதா இப்போ? ஆக். ஃப்ராக். ஃப்ர. எட். ஃப்ரெட். எட். ஃப்ரெட். ஃப்ரெட். ஆஸ்ட். ஃப்ராஸ்ட். ஃப்ராஸ்ட். கிர. இல். கிரில். கிரில். கிராஸ். கிராஸ். and grand. போல வேர்ட்ஸ் எழுதலாமா? int. print. pr. ick. prick. Right? Truck. Truck. Ick. trick. Trunk. Trunk. இவ்வளவு பெரிய வேர்ட் கூட இங்க எழுதலாம் பாருங்க. Pre. present. இது இது sent. present. present. ஓகேங்களா? எத்தனை பேருக்கு இன்னும் படிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு. இப்ப ஈஸியா இருக்கா ஓரளவுக்கு? கான்சனன்ட் பிளென்ஸ் எப்படி பண்ணணும்னு எல்லாரும் எழுதிட்டீங்களா? நான் 1 minute வெயிட் பண்றேன் எழுதுறதுக்கு. எழுதிட்டீங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க. கீழே இருக்கிறத ரப் பண்ணலாமா? இப்ப நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னமா சென்டென்ஸ் எழுதலாமா? கண்டிப்பா எழுதலாம் தானே? இது போர்டு தெரியுதா? ஓகே. சின்ன சின்னதா சென்டென்ஸ் எழுதலாமா? எத்தனை நீங்க எழுதுங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ். இங்க பாருங்க. He has a brick. எழுதலாம் தானே? He has a brick. ஓகே.
இது இந்த மாதிரி he has a brickன்றது எழுதலாம் தானே. இந்த has and have ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. he, she, it, அப்புறம் உங்க noun சிங்குலர் வந்தா பெயர் சொல். நவுன்ன்றது சிங்குலர். இந்த மாதிரி ப்ரொனவுன் பிரதி பெயர் சொல்லுன்னு சொல்லுவீங்க இல்லையா, he, she, it இதெல்லாம் வந்தா has போடணும். அப்புறமா யூ, ஐ, தே, வி, அப்புறம் உங்க நவுன் ப்ளூரல் பன்மை வார்த்தையா இருந்தா, இது ஒருமை வார்த்தையா இருந்தா நீங்க ஹேவ் போடுவீங்க. இது நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, ஞாபகம் இருந்தா. அப்ப நம்ம இங்க என்ன வருது, ஹீ வந்திருக்கு, அதனாலதான் நம்ம ஹேஸ் போட்டிருக்கோம். இப்ப நம்ம இதை வந்து தே கூட எழுதலாம். இங்க தே எழுதுனா அப்ப இங்க என்னவா மாறிடும், தே ஹாவ் அ பிரிக். புரியுதுங்களா? என்ன எழுதுவீங்க, இதே இங்க தே வந்துடுச்சுன்னா இந்த இடத்துல ஹேஸ் வராது, தே ஹாவ் அ பிரிக். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸை ஹேஸ் ஹேவ் வச்சுட்டு நீங்க அழகா வந்து இங்க இத்தனை வார்த்தை இன்னைக்கு நான் எழுதி போட்டிருக்கேன், அந்த மாதிரி வார்த்தையை வச்சுட்டு சென்டென்ஸ் எழுதலாமா தானே? கரெக்டா? இன்னும் ரெண்டு மூணு சென்டென்ஸ் பார்ப்போமா அந்த மாதிரி? ரைட். ஸோ இந்த இப்போ நான் எழுதினேன் இல்லையா, ஹேஸ் அண்ட் ஹேவ், அந்த கான்செப்டை தருவா வச்சுக்கிட்டாலே இந்த ஹேஸ் அண்ட் ஹேவோட மிஸ்டேக்கே நடக்காது. எங்க ஹேஸ் வரும் எங்க ஹேவ் வரும்ன்றது மிஸ்டேக்கே வராது உங்களுக்கு. ஆல்ரைட். ஸோ இன்னொரு சென்டென்ஸ் எழுதலாமா? என்ன எழுதலாம்? ஷீ. இப்ப இது இப்ப சொல்லி கொடுத்த வார்த்தை தான் உங்களுக்கு. ப்ள கான்சனன்ட் பிளண்ட் என்ன வந்திருக்கு, ப்ள. பிளாங்கெட், பிளாங்கெட். ஷீ என்ன வரும், ஹேஸ் வருமா ஹேவ் வருமா? ஷீ வந்தா ஹேஸ் தான் வரும். கரெக்டா? ஷீ ஹேஸ். இப்ப இந்த இதே இடத்துல இங்க வி போடுறேன். வி டேஷ் அ பிளாங்கெட். இப்ப என்ன எழுதுவீங்க அங்க, என்ன வந்துச்சு, என்னவா வரும்? இங்க வி, ஐ, தே, வி வந்தா ஹேவ் வரும். கரெக்டா? ஸோ இந்த கான்சனன்ட் பிளெண்ட்ஸோட ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு அந்த நம்ம இப்போ பார்த்த இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதி எனக்கு அனுப்பிச்சு வைங்க. இப்போ பாருங்க, நம்ம படிச்ச வார்த்தை தான் இது எல்லாமே. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம என்ன பண்றோம் இங்கேருந்து, இப்போ இங்க பாருங்க, இது என்னது, இது ஒரு பிளான்ட். அப்போ பிளான்ட்ல ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன கேக்குது, எந்த எந்த பிளெண்டிங் கேக்குது, பிஎல் ஓட பிளெண்டிங் கேக்குதா, பிள, பிள. அப்போ நம்ம முதல்ல பிய செலக்ட் பண்றோம், அப்புறம் எல்ல செலக்ட் பண்றோம், அப்புறம் ஆ, அப்புறம் எங்க இது என்னென்ன சத்தம் கேக்குது, டு. வருதா ஆன்சர்? இங்க பாருங்க, பிளான்ட்ன்ற ஆன்சர் கரெக்டா வந்திருக்கு. இது என்னது, இது ஒரு ட்ரெஸ். ட்ரெஸ்ல என்ன பிளெண்டிங் ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் பிளெண்டிங் கேட்டது உங்களுக்கு, ட, ட்ர, ட்ர. அப்போ டியும் ஆரும் நம்மளுக்கு கேட்டது இல்லையா? ஸோ ட, ஏ, ஏ, என்ற வவல் தான் கேட்டது. ஏ, ஸ், ட்ரெஸ். ஓகேங்களா? ட்ரெஸ். பாருங்க, அடுத்தது பாருங்க, இது என்னது, இது ஒரு நண்டு. நண்டு என்ன சொல்லுவாங்க, கிராப், கிராப். அப்போ சிஆர் என்ற காம்போ தான் நம்மளுக்கு இங்க கேக்குது. க, ர், ஆ. நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்களே எழுதுங்க பார்க்கலாம், எத்தனை பேரால எழுத முடியுது. இது என்னது, ட்ரம். அப்ப ட்ரம்ல என்னெல்லாம் ஒலி கேக்குது உங்களுக்கு, எழுதுங்க பார்க்கலாம் நம்ம ஷேர் பண்றதுக்கு முன்னாடி. ட, அம், ட்ர. ட்ரனா என்ன காம்பினேஷன் கேக்குது, எந்த கான்சனன்ட் பிளெண்ட், டியும் ஆரும் நம்மளுக்கு கேக்குது. அப்போ ட, அம், அ, ம், ட்ரம். கேட்டுதா?
அடுத்தது பாருங்க. இது என்ன பண்றாங்க? கை தட்டுறாங்க. கை தட்டுறதுக்கு என்ன சொல்லுவாங்க? கிளாப். அப்போ கிளாப்ல எந்த கான்சனன்ட் பிளெண்ட் கேட்டது? க ல். க்ள க்ள. சியும் எல்லும்ன்றது கேக்குது நம்மளுக்கு. க்ள. அப்போ கிளாப் பண்ணலாமா? க ல் ஆ ப கிளாப். வெரி குட். எல்லாரும் சூப்பரா எழுதுறீங்க நான் நம்புறேன். இது என்னது? ஒரு கடிகாரம். அது கிளாக். கிளாக்ன்றதுல எந்த காம்போ கேக்குது? சிஎல் என்ற காம்போ கேக்குது. க்ள க்ள க க்ள ஆ. இப்ப இந்த சி அண்ட் கே ரெண்டுமே நம்ம எழுதணும். ஓகேங்களா? அப்புறம் கே சி. ஓகே. லா. இப்ப இது என்னது? ஸ்டிக். இது ஒரு குச்சி. ஸ்டிக். ஸ்ட. எஸ்ஓ டிஓன்ற பிளெண்டிங் தான் இங்க கேக்குது நம்மளுக்கு. ஸ் ட இக்கு. இ ஈன்ற வவல். க ஸ்டிக். இப்ப எயித் ஒன் பாருங்க. இது என்ன கலர்? இது பிளாக். அப்போ பிளாக்ல என்ன கேட்டது உங்களுக்கு? பிள. பிஎல் என்ற காம்பினேஷன். பிள பிள. உங்களுக்கு அந்த ல கேட்டாலே எல் பத்தி பேசுறாங்க. பிள பிள. அப்போ ப. பியும் எல்லும் தான் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். ப ல் ஆ க க பிளாக். அடுத்தது பாருங்க. இப்போ ஃப்ராக். ஃப்ராக் வந்து என்ன கேக்குது? ஃப் ர் ர். அப்ப எஃப் அண்ட் ஆரோட பிளெண்டிங் தான் உங்களுக்கு இங்க கேக்குது. ஃப்ர ஃப்ர. அப்ப எஃப் எடுப்போம் நம்ம இங்க. ஃப் ர் ஆ க ஃப்ராக். அடுத்தது டென்த் ஒன். என்னது? பிரஷ். என்னது? இது ஒரு பிரஷ். இங்க பாருங்க. தெரியுதா பிரஷ்? ஓகே. அப்ப பிரஷ்ல என்ன கேக்குது ஃபர்ஸ்ட்? ப ர் ப பியும் ஆரும் கேக்குது. அ அஷ். ஆஷ் கேக்கல. அஷ். அ அம்பர்லா. அ அ ஷ். எஸ்ஹெச் வந்து டயக்ராஃப். எஸ்ஸும் ஹெச்சும் டயக்ராஃப். ஷ். இன்னைக்கு கத்துக்கிட்டோம் இல்லையா? எஸ்ஹெச் அததான் இன்னைக்கு பார்த்தோம். இப்ப பாருங்க. இது கிராஸ். க ர்ன்ற காம்போ கேக்குது பாருங்க. க ர் ஆஸ். லாஸ்டா பார்க்க போறோம் பாருங்க. இது என்னது? செங்கல். செங்கலுக்கு என்ன சொல்லுவாங்க? பிரிக். பிர பிர. பி ஆர் என்ற காம்பினேஷன் கேக்குது. ப ர் இக்கு. இ இ வவல். இ க. ரெண்டுமே எடுப்போம். சி அண்ட் கே. இதுவும் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். எப்போ சி கே போடணும், எப்போ வெறும் கே போடணும். ஸோ சூப்பரா நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். ஆல்ரைட். ஸோ நம்ம சூப்பரா என்ன பண்ணிட்டோம் இப்போ? கேம்ஸ் விளையாடி முடிச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.